அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து நம்மளுடைய சேனலில் மீண்டும் வரேன். நிறைய கால்ஸ் வந்துச்சு. சேனல்ஸ் நம்மளுடைய நேர்களே, சார் என்ன சார் உங்களுடைய வீடியோ மட்டும் காணோம், ஏன் என்னாச்சு அப்படின்னாங்க. சில ஒரு வேலையின் காரணமாக நம்மளுடைய சேனலில் போட முடியல, வீடியோ போட முடியல. இப்போ இனிமேல் நம்ம ஆட்டம் தான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ ரெகுலராக நம்முடைய சேனலில் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்கள் உலகியல் ரீதியாக, நம்முடைய தமிழகம் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாற்றங்களிலேயே இப்போ இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஆடி மாதம் 11ஆம் தேதி, தமிழ் தேதிக்கு ஆடி மாதம் 11ஆம் தேதி, சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆகக்கூடிய இந்த நேர காலத்தில் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த வக்ரம் அடைகின்ற இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் எப்போ நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்ர நிவர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த குறிப்பிட்ட காலங்களில் உங்கள் லைஃப்பில் இந்த சனி பகவானால் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, வக்ர சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார், வக்ரமான நிலையில் குருவுடைய பார்வை மூலமாக என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள்ங்கிறத, சனி பகவான் வக்ர கதியில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடிய, மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்திட்டு தன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து செயல்படுத்த முடியாமல் சிந்தித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் வக்ரமாகின்ற சனி பகவான் வக்ரம் அடைந்து என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறார், குருவுடைய அற்புதமான பார்வையுடன் சனி வக்ரம் என்ன மாற்றங்களை உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து என்னென்ன கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ரமாகின்ற காலகட்டங்களில் உங்களுடைய மீளா கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர போகிறீங்க. உறுதியாக கடன்கிற வார்த்தை உங்களுக்கு இல்லாமல், கடன் பிரச்சனை அப்பாடி எவ்வளோ போராடினேன், இப்போ பரவாயில்ல நான் கடன் அடைச்சிட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலையை உங்களுக்கு ஜூலை மாதம் இறுதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்குள்ளே உங்களுக்கு உறுதியாக சனி பகவான் வக்ரம் அடைந்து குருவுடைய பார்வையின் மூலமாக தான் முக்கியம். இப்போ குரு பார்வை அங்கே சனி மேலே கிடைக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கடன் வந்துடும் சொல்லிடுவேன். ஆனால் குருவோடைய பார்வை இருக்கனால, ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறனால, அவர் சனி பகவானையும் சேர்ந்து பார்க்குறனால உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீளுவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதே போல் வேலையில் இடமாற்றம் என்பது மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் உறுதியாக ஏற்படும். நீங்கள் எந்த வேலைக்கு எதிர்பார்க்கீங்களோ அந்த வேலைக்கு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களை இடம் விட்டு இடம் மாற்றக்கூடிய செயல் செய்வாங்க. சார் இல்லை சார் வெளியூர் வெளிநாடுலாம் எதிர்பார்க்கேன், போகலாமான்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னா நேர்மையான முறையில், அதான் முக்கியமான விஷயம். நீங்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பது உங்களுடைய, அதை என்ன சொல்லலாம், ஆர்வம் ஆசைன்னு கூட சொல்லலாம், லட்சியம்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டம் சனி பகவான் வக்ரமடைகின்ற காலகட்டம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் குறுக்கு வழியில் மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காண்டி அமௌண்ட்டு கொடுத்து வாங்கலாம், அப்படி வாங்கலாம் மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் நீதிக்கும் நேர்மைக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு காலகட்டமான 2026 இருக்கிறனால, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிர்வாகம் ஓடிக்கொண்டிருக்கிறனால தவறான ஒரு பாதையை நோக்கி உங்களை கூட்டு போகிறதா இருந்தால் தயவுசெய்து போகாதீங்க.
நேர்மையான முறையில் உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய திறமையின் மூலமாக நீங்கள் வேலை வாங்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை செய்யலாம். பல தடைகள், பல போராட்டங்கள், எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக, அந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு வில் பவருக்காக உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று உங்களுடைய எல்லா விதமான தடைகளையும் நிவர்த்தி செய்து தர போகிறேன். ரிலாக்ஸாக அப்பாடி நிறைய பிரச்சனையை சந்தித்தேன், இப்போ போராட்டம் இல்லாத ஒரு விஷயம் ஓடிக்கிருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையை உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு பிடித்தமான, மனதுக்கு பிடித்தமான, உங்கள் அன்பை புரிந்து கொண்ட உங்களுடைய பாசக்கார உறவு இப்போ உங்கள் கூட பேசலையே, உங்களுக்கு கவனம் செலுத்த மாட்டேங்காங்களே, உங்களை கண்டுக்கிற மாட்டேங்காங்களே, உங்களை விட்டுட்டு இன்னொருத்தருடைய செயல்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்களே நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த செயல்பாடு தகத்தெறிஞ்சு அது என்ன சொல்லுவோம்ல, பில்லி சுனியை வச்சுட்டாங்கன்னான்னு தெரியல சார், நல்லா தான் பேசிக்கிருந்தான் சார், நல்லா தான் பேசிக்கிருந்தாங்க சார், இவங்க எதுக்காண்டி அவங்க கூட பேசாமல் போயிட்டாங்களே தெரியல, ஒரு பிளாக் மேஜிக் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சிந்திச்சிங்கன்னா அது என்ன நடந்துச்சு, ஏன் போனாங்க அப்படிங்கிற சூழ்நிலையை காட்டி கொடுத்துருவாங்க சனி பகவான். ஓகேவா? அது என்ன தவறு, அதோட நோக்கம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுபோல் சில மிதுனராசி என்பவர்களுக்கெல்லாம் விட்டு போன உறவு தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பாக கிரக நிலைகள் சூப்பராக இருக்குது. ஓகேவா? நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கலாமான்னா தொழில் தொடங்குன்னு தான் சொல்லுவேன். ஏற்கனவே தொழில் பார்த்துக்கிட்டீங்க, இன்னொரு தொழில் ஆரம்பிங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் என்னென்னா அதில் நிர்வாக பொறுப்புலையும் சரி, ஓனராகவும் யார் இருக்கணும், நீங்கள் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறோம், உழைச்சிக்கிட்டே போவீங்க, விதைச்சிக்கிட்டே போவீங்க, இன்னொரு பக்கம் அறுவடை பண்ணிக்கிட்டே வருவாங்க, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறோம் வெகுளி, இந்த சூதுவாதுங்கிறது உங்களுக்கு ரொம்பலாம் கிடையாது. கேஷுவலாக பேசுவீங்க, அன்பாக பேசுவீங்க. கோவம் உங்களுக்கு, நீங்கள் எப்படின்னா அந்த கண்ணாடி மாறிங்க, இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோமோ அதே தான் கண்ணாடி சொல்லும், மாற்றி சொல்லுமா? கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களை பகைச்சா அதுக்கு பகையாக கொடுப்பீங்க, உங்களை அணைச்சிக்கிட்டு அன்பாக கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு உயிரே கொடுப்பீங்க. இதுதான் நீங்கள். ஓகேவா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும், அவசரப்படாமல் மற்றவங்க பேச்சை முழுசாக நம்பாமல் உங்களுடைய சுய சிந்தனைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்கான செயல்பாடை செஞ்சிங்கன்னா பாதிப்பு இல்லாத விஷயங்கள் கிரக ரீதியாக ஏற்படும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எக்காரணத்தை கொண்டும் அவசரப்படாமல் முடிவெடுங்க. ஏன்னா இப்போ அந்த சனி வக்கரம் பெற்று உங்களோட பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுப்பார். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அங்கே கோவப்படக்கூடாது, உணர்ச்சிப்படக்கூடாது, பொறுமையின் சிகரமாக இருந்து நகர்த்தி கொண்டு போயிட்டீங்கன்னா ஜனவரிக்கு மேலே நீங்கள் அந்த விஷயத்தை எப்படினாலும் செயல்படுத்தலாம். கிரகங்கள் அதிகமாக பாதிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் ரொம்ப ஒரு டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதனால் நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்க, அது எப்போ புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் சூப்பராக கொடுக்குது. ஸோ அதுக்கு கவலைப்படுத்தணும். நம்மளுடைய மிதுன ராசி பெண்கள் எப்போதுமே உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையில் ஒரு பாட்டு இது இருக்கும், ஒரு கவிதை இருக்கும், ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒவ்வொரு விதமான புதுமையை கொண்டு வருவீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மென்மையான காதல் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இயல்பாகவே உண்டு. அது நட்பாக இருந்தாலும் அவங்க மேலே அன்பு வைப்பீங்க, உங்களுடைய ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்க மேலே அன்பு வைப்பீங்க. இதில் காதல்னால் காதலன் மேலே காதலியும் காதலி மேலே காதலனும் வைக்கிற அன்பு வேறு லெவலு. அந்த இரட்டை ரோஜா எப்படி சேர்ந்துருந்தால் ரொம்ப அழகாக பூத்தமாக இருக்கும், பூ ஒரு பூத்தொனை எப்படி அழகாக இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மற்றவங்க மேலே அக்கறை காட்டுவீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் யார் மேலே எவ்வளோ அக்கறை கட்டினாலும் சரி, இந்த பொருளாதாரத்தை தூக்கி கொடுக்குறது, இந்த நகையை கழட்டி கொடுக்குறது, இதெல்லாம் தயவுசெய்து நிப்பாட்டிடணும். ஏன்னா திரும்ப உங்களுக்கு வர்றதுக்கு ஏதோ அவங்க பொருள் நீங்கள் வாங்கின மாதிரி சாபம் வேற விட்டுருப்பாங்க. இது நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம மிதுன ராசிக்காரங்க நம்ம கூட
ஃப்ரெண்ட்ஸு அப்படி இருக்காங்க, ரிலேட்டிவ்லையும் நிறைய பேர் இருக்காங்க. சார் நான் ரூபா கொடுத்துட்டு நான் சாபம் வாங்குறேன் சார். சார் என் நகையை நான் வந்து பாசத்துக்காண்டி கழட்டி கொடுத்தேன், கடைசி நான் வந்து கெட்ட பிள்ளை ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மிதுனராசி பெண்கள் இருக்கீங்க, மிதுனராசி ஆண்களுமே அந்த நிலையில் தான் இருக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டது. ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுடைய சிந்தனைப்படி கொண்டு போங்க. அது சரியாக தவறா, செய்யலாமா வேண்டாமாங்கிறத சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உறுதி. கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் உள்ள அழுத்தங்கள், போராட்டங்கள், சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் சரியாகி நீங்களும் உங்களுடைய கணவரும் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சந்தோஷமாக ஒரு லைஃப்குள்ளே போவதுக்கான வாய்ப்பே இந்த சனி வக்ரம் பெற்ற நிலையில் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது கோச்சார கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கார். ஸோ அவர் வக்ரம் பெற்ற அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார், என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும். இது வந்து பொது பலன், கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 20-30% எடுத்துக்கலாம். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியாக எனக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுவேன். அதுலேயே நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஜாதகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரசனம் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், பொன்னான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.